வழமை மாதிரியே வீட்டுக்கு வந்த பாமினி ஏதோ ஒரு விஷயத்த சாதித்த மாதிரி நிம்மதியாக தூங்க நினச்சா. ஆனால் தூங்குறதுக்குன்னு சொல்லி தலைநிலை வச்சதோட 1000 விஷயங்கள் திருப்பி திருப்பி அலமோதி கொண்டே இருந்துச்சு. நான் எடுத்த முடிவு சரிதானா? இதுக்கு தேவைப்படுற காசுக்கு என்ன செய்கிறது? அட்லீஸ்ட் நம்ம ஒரு பொட்டின்னு போட்டு 2-3 உடுப்பாவது கொண்டு போகணும் தானே. அங்கே போனாலும் 1 மாதத்துக்கு பிறகு தானே சம்பளம் தருவாங்க. அந்த வீட்டில் யார் இருப்பாங்க? என்ன வேலை தருவாங்க? பாஷை தெரியாமல் எப்படி சமாளிச்சுக்கிறது? என்னோட சேர்த்து யார் போவாங்க? கொழும்புக்கு எப்படி போகிறது? இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அம்மா அப்பாவை எப்படி சரி கன்வின்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய யோசிக்க தொடங்கினா. அவள் அறியாமல் அந்த யோசனைக்கிடையில் இடைக்கிட பெருமூச்சுகளும் போணுச்சு. அந்த பெருமூச்சுகளை அம்மா கவனிக்காமல் இல்லை. காசு இருந்துச்சோ இல்லையோ, அம்மா அம்மா தானே. பிள்ளைங்களோட வித்தியாசம் அம்மாவுக்கு தெரியாமையா போகும்? அடுத்த நாள் காலையில் டீ கொடுக்கக்குள்ள கேட்குறா, ஏம்மா நீ இன்றைக்கு இன்னும் வரைக்குமே அந்த மனசில் அதை வச்சு அந்த சம்பவத்தையே வச்சுட்டு இருக்கிறியா? அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறியா? அப்பா நேற்று என் கூட பேசினார். இனிமேல்லாம் இது மாதிரி நடக்கக்கூடாது. பிள்ளைங்களும் பெருதிருச்சு, அதுங்களுக்கும் மனசுக்கு சரியில்லை தானே. நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளால் அதுகளுக்கு எதுவும் சாதிக்க இல்லாட்டியும் இன்னும் தொந்தரவு கொடுக்காம சரி வாழ்ந்துடணும் அப்படி சொன்னார். அதனால் அநேகமாக இனிமேல் அப்பாவும் நல்லபடியாக நடந்துக்குவார். நீ இதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத தாயி அப்படின்னு யதார்த்தமாக சொன்னான். அதெல்லாம் விட்டுருமா, அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல பார்த்த அம்மா அப்படின்னு வாயை தொடங்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை நுனி நாக்கு வரைக்கும் வந்த வார்த்தைகளை விழுங்கிட்டான். விழுங்கி அன்னைக்கு வளமை மாதிரி கடைக்கும் போயிட்டு வேலைகளை செய்கிறதும் இது மாதிரியே ஒரு 2 நாள் போயிடுச்சு. 3ஆவது நாள் பாமினி கடையில் வேலை செஞ்சிட்ருக்கக்குள்ள அவளோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ பாமினியா பேசுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் பாமினி தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கடையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றா. ஏன்னா பாமினிக்கு அவள் அம்மா அப்பா தவிர அவள் 1-2 கூட்டாளி தவிர யாரும் கால்னு எடுத்து பேசினதே இல்லை. பாமினியா நீங்கள் அப்படின்ட்டு கேட்டு பேசுகிறதுனால நிச்சயமாக ஏதாவது சமாச்சாரம் இருக்கும்னு நினச்சா. வெளியே வந்து நின்னவ, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு சொன்னது பிறகு அவளுக்கு தகவல் சந்தோஷப்படுறதா அதிர்ச்சி வந்ததா அதிர்ச்சியான தகவலான்னு தெரியலை. சொன்னாங்க, இன்னொரு 1 வீக்கில் உங்களுக்கு வெளிநாடு நோக்கு பயணம் பெற்றிடும். உங்களுக்கு 1,43,000 சம்பளம் கிடைக்கும். ஆனால் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 75,000 ரூபா காசு ஏஜென்சிக்கு கட்டணும். இப்போ அங்கே போயிட்டு சம்பளம் எடுத்ததுக்கு அப்புறம் மீது காசை கொடுத்துக்கலாம். உங்களோட சேர்த்து கண்டையிலேருந்து ஒரு பிள்ளையும் வருது. அந்த பிள்ளைன்னு நம்பரையும் தரேன். 2 பேரும் கதைச்சி ஒரு இடமா போய் பத்திரமா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கனிவான குரல் தான் பேசினது. பாமினிக்கு வந்த தகவல் சந்தோஷமானதா, இல்லை இப்போ காசை பற்றி யோசிக்கிறதா, இல்லை எவ்வளோ தூரம் முடிவெடுத்துட்டோமே அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு லேசாக அடி வைத்து கலக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி யோசிச்சுட்டே நிற்கக்குள்ள கடை முதலாளி கூப்பிட்டாரு. பாமா பாமா. திடீர்னு அவர் கோவம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னால் பாமினி அப்படின்னு முழுசாக கூப்பிடுறத விட பாமா பாமான்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு எங்கே போய் நிற்கிற நீ வெளியில் அப்படின்னு வையவும் இதெல்லாம் விட்டு போட்டு இப்படி ஒன்று நம்ம முடிவை எடுக்காத மாதிரி முழு மனசாக வேலையை செஞ்சு முடிச்சிட்டா. அன்றைக்கி ஈவினிங் ஆகி வீட்டுக்கு போகல இன்றைக்கி எப்படி சரி இந்த விஷயத்தை திருப்பி ஓப்பன் பண்ணணும், இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் எத்தி வைக்கணும்னு நினச்சா. ஆனால் அவளுக்கு இரவு சாப்பிடக்குள்ள இதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் மனதைரியமாக பேசுகிறதுக்கு மனம் வரவே இல்லை. இன்னும் ஒரு வீக் இருக்குது தானே, பார்த்துக்கலாம், காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த கண்டியில் இருக்கிற அந்த மற்ற பிள்ளைக்கு கால் அடித்தது. அந்த நம்பருக்கு கால் அடித்து பார்த்தா வீட்டில் இருக்கக்குள்ள நான் இன்னார் தான் பேசுகிறேன், இன்னார் தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு அப்படின்னு முதலாவது ஒரு அறிமுகமாகினா. உங்களுக்கும் காசு கட்ட சொன்னாங்களா தங்கச்சி அப்படின்னு கேட்டான். ஆமாம் 75,000 காசு கட்ட சொன்னாங்க. நான் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன். வெளிநாட்டுக்கு போகிறேன்னா ஒரு சின்ன காசு சரி செலவழிக்காமல் போக இயலாது தானே அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொன்னான். அப்போ பாமினி ஒரு நிமிஷம் ஐயோ அப்படியா அப்படின்னு இழுக்க தொடங்கினான். நாளைக்கு இப்போ பாமினி காசுக்கு என்ன பண்ண போகிறா? நாளைக்கு அவளோட லைஃப்பில் ஏதாவது முக்கியமான விஷயம் நடக்க போதா? நாளைக்கு அவளோட லைஃப்பில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ? பொறுமையாக இருந்து கேட்டு பாருங்கள். Like, comment, and subscribe.